பாலச்சந்திரன், இந்த நிகழ்வுலேருந்து என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு? ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கீங்க, பல இடங்களில் இதை கையாண்டிருக்கீங்க. இது லேப்ஸே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா 5 உயிர்கள் பறி போயிருக்கின்றன. அந்த 5 உயிர்களும் நம்பிக்கையோடு தானே வர்றாங்க. ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னா அப்போ அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? திரு பாலச்சந்திரன், நம்பிக்கையோடு வர்ற மனிதர்கள் அவங்களுக்கான பொறுப்போடையும், நம்பிக்கையோடு வர்ற மனிதர்கள் அவங்களுக்கான பொறுப்போடையும் வரணும். நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன மிஸ்டேக் ஏர்ஃபோர்ஸுடைய அட்வைசரியில் காலையிலே உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்கனால பல பேர் காலையில் 7 மணிக்கே வந்துட்டாங்க. இதை ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தா நீங்கள் குறைஞ்சது 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இவங்க தண்ணி கொண்டு வாங்கன்னு, பாட்டில் தண்ணி கொண்டு வாங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. இந்த அளவுக்கு ஏன்னா வெதர் ஹியூமிடாக இருக்குது, இதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கலாம். இந்த டீஹைட்ரேஜன் நம்ம தவிர்த்திருக்கலாம். அதையும் தவிர இந்த தன்னார்வ நிறுவனங்களுக்கு ரொம்ப குறுகின காலம், 10 நாளைக்கு முன்னாடி சிஎஸ் மீட்டிங் போட்டிருக்காரு. ரொம்ப குறுகின காலமாக இருந்தால் கூட ஃபேர்ம் ஷெல்டர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஏற்பாடு அவங்கள கொண்டு வர சொல்லியிருக்கலாம். இது இந்த 5 உயிர்கள் போனதுங்கிறது துரதிருஷ்டவசமானதுன்னா அதில் அந்த மனிதர்களுடைய பொறுப்பும் இருக்கு. ஒரு அரசே எல்லாத்தையும் செய்யணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. நம்முடைய கடமையும் நம்ம செய்யணும். இவங்களுக்கு டீஹைட்ரேஷன் வந்ததுக்கு இவங்களும் ஒரு காரணம்ங்கிறத இந்த துக்க நேரத்தில் சொல்லும் போது சில பேருக்கு கோபம் வரலாம், எரிச்சல் வரலாம். ஆனால் அதுதான் கசப்பான உண்மை. அவங்களும் பொறுப்போடு இருந்திருக்கணும். அரசு இன்னும் அதிகமாக ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கலாம். வாட்டர் ரிக்குவயர்மெண்ட் எவ்வளவு இருக்கும், அந்த இவங்க சொன்னதை விட, ஏர்ஃபோர்ஸ் சொன்னதை விட இன்னும் அதிகமான ஏற்பாடுகள் தான் அரசு பண்ணினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் சில பேர்ட்ட அதிகாரிகிட்ட பேசினபோது அவங்க சொன்னாங்க, எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எத்தனை இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. இந்த கார்கள் வந்ததெல்லாம் 1.5 கிலோமீட்டர்லாம் நடந்தோம் கார்ல வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் புறநகர் ரயில்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக விட்டுருந்துருக்கணும், பஸ்ஸுக்கு போறதுக்கே முடியல அப்படின்னு சொல்லி போனவங்க சில பேர்ட்ட நான் பேசினேன். அவங்க சொன்னாங்க, எக்ஸிட் பாயிண்ட் அதிகமாக இருந்திருந்தா, மிஸ்டர் ரவி வில் பி ஏபிள் டு டெல் மீ எக்ஸாக்ட்லி ஹவு மெனி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் வேர் தேர். எக்ஸிட் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்திருந்தா இந்த 15 லட்சம் பேரை பார்க்கிங் நீங்க அவங்களுடைய கார்களை பார்க் பண்றது இன்னும் அதிகமான இடங்கள்ல பார்க் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கலாம். அந்தந்த பார்க்கிங் ஸ்பேஸுக்கு அவங்க போறதுக்கு உதவி இருந்திருக்கும். அதே மாதிரி 1.5 கிலோமீட்டர் நடக்கிறாங்கன்னா ஒரு 2 ஸ்டேஷனாவது மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கலாம். அப்போ மக்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கலாம். இதுல பொறுப்பு யார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதை கேட்கும்போது சில பேர் கோபம் வரலாம். அடிப்படையாக இங்க வந்தவங்களுக்கு இன்னும் அதிகமான அச்ச உணர்வுடன், பொறுப்புணர்வுடன் இருந்திருக்கணும். ஏன்னா இதுல ரோம்ல 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேடியம் கட்டினாங்க. 65,000 பேர் என்னமோ கெப்பாசிட்டி. அந்த ஸ்டேடியத்தில் 2.5 நிமிஷத்துல எல்லாருமே வெளியே போயிடலாங்கிற அளவுக்கு வசதி இருந்தது. இது ஸ்டேடியம் கிடையாது. இப்ப புதுசா கட்ட ஸ்டேடியத்தில் அந்த வசதி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சாகசம் நம்முடைய நாட்டுடைய ஏர்ஃபோர்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி காட்டக்கூடிய சாகசம் பொதுமக்கள் ஆர்வத்தோடு வர்றாங்க. தங்களுக்கான பொறுப்புணர்வோடு இருக்கணுங்கிறது ஒரு பார்ட். நீங்க உங்களுக்கு உடல்நலம் எப்படி இருக்கு, அதுக்கேற்ற வகையில் நீங்க தயாரா இருக்கணுங்கிறது ஒரு பார்ட். ஆனா நடத்தக்கூடியது அரசாங்கங்கள். அப்படிங்கும் போது ஒரு நம்பிக்கையோட தான் மக்கள் அந்த இடத்துக்கு வர்றாங்க. நமக்கான ஏற்பாடுகளும் நமக்கான பாதுகாப்பும் இருக்கும், வசதிகள் இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல சார். அதை ஒட்டி தானே இவ்வளவு பேர் வர்றாங்க. ஏன்னா வர சொன்னதும் 2 பேரும் தானே. ஏர்ஃபோர்ஸ் அழைப்பு கொடுக்குது, மாநில அரசாங்கம் அழைப்பு கொடுக்குது. எஸ், சரி. அந்த நம்பிக்கை இருக்கிற அதே சமயத்தில் இவங்க செய்ய வேண்டியது செஞ்சுட்டு தானே வரணும். 15 லட்சம் பேரும் கொடையோடு வந்தாங்களா? சன்ஸ்ட்ரோக் அட்லீஸ்ட் ஒரு கர்ச்சீஃபாவது தலையில போட்டுக்கணும். இது அந்த ஒரு கர்ச்சீஃப் போட்டது மூலம் கூட சன்ஸ்ட்ரோக் அவாய்டன்ஸ் அதிகமாக நடக்கும். இவ்வளவு பெரிய இடத்துல 5 பேருக்கு சன்ஸ்ட்ரோக் வந்திருக்கு, ஸ்டாம்பீடு நடக்கல, மற்ற எல்லாரும் வெளியில போயிருக்காங்கிற அளவுக்கு அரசு தன்னுடைய பொறுப்புல கவனமா இருந்திருக்காங்க. ஆனால் எவ்வளவு சீக்கிரம் மக்கள் போகணுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களால போக முடியல. அப்படிங்கிறது அரசு இன்னும் அதிகமாக அதை பற்றி சிந்தித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ரைட் சார், முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். தொடர்ச்சியா பேசலாம். சூர்யா, எப்படி பாக்குறீங்க? இந்த முதல்ல 2 விஷயங்கள்ங்க. இந்த ஜனவரி மாதம் இந்த வருஷம் ஜப்பானில் ஒரு துபாய்க்கு போன ஒரு விமானம் ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் ஆகி அந்த எக்ஸிட் பண்ணுறாங்க. அது எவ்வளோ ஆர்டர்லியாக அவங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போது அங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு ஆர்டர்லியாக வாழ்கிறது, அது எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கப்படுது பல நாடுகளில். இப்போ நம்ம நாட்டில் நீங்கள் எல்லாருமே ஃப்ளைட்டில் போயிருப்போம்.
இந்த லேண்ட் ஆன உடனே அந்த லக்கேஜ் எடுக்கிறதுக்கே அப்படி அடிச்சுக்குவாங்க எல்லாருமே. அதுலேருந்து இறங்குறதுல அப்படி முட்டிக்குவாங்க, மோதிக்குவாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணுற டெண்டன்சி இல்லாமல் நம்ம வளர்ந்துருக்கோம். அதனால் இது வந்து ஏழை பணக்காரர்கள் எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு மனநிலை. இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து க்யூவில் நின்று போகணும் அப்படின்ற விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்காம வளர்றதுனால எல்லா இடங்கள்லையும் இந்த அன்ஆர்டர்லி பிஹேவியரை நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த அன்ஆர்டர்லி பிஹேவியர்ன்றது இந்த அரசாங்கத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எல்லாருக்குமே காலமாக தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான். எப்பயுமே நம்ம எவாக்குவேஷன் பிளான் ஆகட்டும், மற்ற கண்டின்ஜென்சி, எமர்ஜென்சி, இது எல்லாமே மக்கள் இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதிகாரிகள், நம்ம அரசாங்கங்கள் அதுக்கேற்றபடி தான் நடந்துட்டு இருக்காங்க. இப்போ நேற்று நடந்த விஷயங்களில் சுகாதாரத்துறை அமைச்சர் முதல்வர் அவர்கள் வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றார் ஒரு வார்த்தை, அடுத்த முறை இது போன்ற பெரிய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யும் போது இவற்றில் கூடுதல் கவனமும் ஏற்பாடுகளும் செய்யப்படும். அவர் சொல்றதுலேயே வந்து ஏதோ ஒரு குறை இருக்கு, ஏதோ இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன். நீங்க வந்து இரண்டாவது பேராவுடைய கடைசி போயிட்டீங்க. முதல் பேராகிராஃபோட கடைசியில் என்ன சொல்றாருன்னா, இந்திய விமானப்படை கோரி இருந்ததற்கு மேலாகவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதையும் சொல்றாரு. அதுக்கு தான் நான் வரேன் இப்போ. அதே மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் வெளியிட்ட அறிக்கையில 2 இடங்கள்ல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஆலோசனை கூட்டங்களில் விமானப்படை அதிகாரிகள் கோரிய அனைத்தும் கவனத்தில் கொண்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. கடைசி பேரால சென்னையில் இன்று நடைபெற்ற விமானப்படை நிகழ்ச்சிக்கு அவர்கள் கோரியதற்கு மேலாகவே அனைத்து வசதிகளும் ஏற்பாடும் நிகழ்ச்சி அரசால் செய்து தரப்பட்டன. முதல்ல விமானப்படை வந்து அங்க சாகச நிகழ்ச்சிகள் அது நல்லா நடக்கிறதுக்கு தான் பொறுப்பே தவிர கிரவுட் மேனேஜ்மெண்ட் இவ்வளவு பேர் வருவாங்க அதுக்கு வந்து அவங்க சொல்லணும் அப்படின்ற எதிர்பார்க்கிறதே தவிர, இப்போ விமானப்படையை குறிப்பிட்டு இவர்கள் எல்லாம் சொல்லுவது அந்த பாசிங் ஆஃப் த பக்ஸ் கொஞ்சம் பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்களோ இல்ல. இப்ப அதுல என்னன்னா 15 லட்சம் பேர் வருவதை எதிர்பார்க்கிறோம்னு சொல்றாங்க. நல்ல நிகழ்வு, இந்திய விமானப்படையினுடைய பெருமையை பறைசாற்றுவதற்கான ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்ப அந்த 15 லட்சம் பேர் வருவாங்கங்கிறதும் தொடர்ச்சியான பரப்புரைகளையும் விமானப்படை தான் செய்கிறது. அப்ப அதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசாங்கத்தை கேட்கிறோம், நாங்க செஞ்சிருக்கோம் அவங்க சொல்றாங்க. கரெக்ட். ஓ, நம்ம என்ன சொல்றோம்னா, கடந்த வருடம் அதாவது 20 ஆண்டுகளாக இது டெல்லியிலேயே நடந்த ஒரு நிகழ்வு. சண்டிகர்ல 2022, 23 பிரயாக்ராக், இங்க 24. இப்போ கடந்த வருடம் உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராக் அங்கே நடைபெற்ற இதே நிகழ்வுக்கு 25 லட்சம் மக்கள் கலந்து கொண்டார்கள். அது இப்போ லிம்கா ரெக்கார்ட் ஆஃப் மெரினா கடற்கரையில் அது வந்து அந்த ஆற்றின் ஓரமாக நடைபெற்ற ஒரு நிகழ்வு. நான் வந்து உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் போட்டிருக்கிற ட்வீட்டு இல்லை பத்திரிகைகள் வந்த செய்தி எல்லாமே காட்டுறேன். கடந்த வருடம் 25 லட்சம் பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்கல. இப்போ இங்கே நடந்திருக்குன்றப்போ நம்ம வைக்கக்கூடிய கேள்விகள் குறிப்பாங்க கலந்து கொண்டிருக்கக்கூடிய சொல்றது. இப்போ மாசு அவர்கள் குறிப்பிட்ட அறிக்கையிலே 2 சுகாதார குழுக்களை அமைத்தோம், 40 ஆம்புலன்ஸ் வச்சிருந்தோம், 7500 காவலர்கள். இப்ப 15 லட்சம் பேர் கலந்துக்குவாங்க நம்மளுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டு விட்டது, லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வரும்ன்றது சொல்லப்பட்டது. அப்ப 2 சுகாதார குழுக்களும் 40 ஆம்புலன்ஸும் போதுமானதான்றது முதல் கேள்வி. இரண்டாவது, அவர் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையிலேயே 3 விஷயங்கள் சொல்றாரு. போதுமான அளவு பாராமெடிக்கல் குழு, தற்காலிக கழிவறைகள், குடிநீர் ஏற்பாடு. முந்தைய விஷயங்களுக்கு எண்ணிக்கைகளை சொன்ன அமைச்சர் இதற்கான எந்த எண்ணிக்கையும் சொல்லவில்லை. பாராமெடிக்கல் போதுமான அளவுனா எவ்வளோ, தற்காலிக கழிவறைகள் எவ்வளோனா எத்தனை, குடிநீர் ஏற்பாடு எப்படி செய்திருந்தீங்க, அந்த எண்ணிக்கைகளை அவர்கள் சொல்லவில்லை. இப்போ நம்ம கேட்கக்கூடியது என்னவென்றால், பரிதாபமாக உயிரிழந்த அனைவருக்கும் நம்மளுடைய அஞ்சலிகள். அவர்களுடைய உறவினர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க டிவில இருந்து எல்லா டிவிலுமே நம்ம வந்து அதை ஒளிபரப்பணும். ஆம்புலன்ஸ் போதுமானதாக இல்லை அப்படின்ற ஒரு குறைபாடு சொன்னாங்க. இரண்டாவது, ஒருத்தர் இறந்து போய்விட்டால் அவர்களுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, ஆம்புலன்ஸ் ரீச் ஆயிட்டோம், ஆம்புலன்ஸ்ல வந்து இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டியான மருத்துவர்கள் அங்க இல்லாததுனால ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. நாங்க மீண்டும் மீண்டும் கேட்டோம் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு செய்ய தெரியவில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் பார்த்ததுனால அந்த டிலேல கூட உயிர் போயிருக்கும். அப்ப நான் அங்க ஆம்புலன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கண்ணு கொஞ்சம் திறந்து இருந்தது அப்படின்ற கருத்துக்கள்